டால்வின் பப்ளிகேஷன் மாணவர்களாகிய தங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த காணொலியில் சமூக அறிவியல் பாடத்தில் வினா எண் 44 கேட்கப்படக்கூடிய புவியியல் வரைபட இடங்கள், அதில் குறிப்பாக இந்திய வரைபடத்தில் நாம் குறிக்க வேண்டிய 8 இடங்கள் எந்த பாடத்தில் நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பாடம் எண் 3 இந்திய வேளாண்மையில் இருக்கக்கூடிய மண் வகைகள் மற்றும் முக்கியமான உணவு பெயர்கள். ஒரு 26 இடங்கள் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம குறிக்கக்கூடிய மண் வகை என்னன்னு கேட்டிங்கன்னா மலைமண். ஸோ மலைமண் நம்ம எங்கே லொக்கேட் பண்ணுறோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ மலைமண், மலைக்காடுகள் ரெண்டும் எங்கே தான் குறிக்கிறோம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ஒரு மண், வண்டல் மண். மண்ணிலேயே பலமான மண் என்ன மண் தான்? வண்டல் மண். இது எங்க குறிக்கணும்னா இந்த கங்கை சமவெளியில நம்ம குறிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்த கங்கை சமவெளிக்கும் குறிக்கலாம், அதிக மக்கள் தொகைக்கும் குறிக்கலாம், வண்டல் மண்ணுக்கும் குறிக்கலாம், கரும்பு விளையக்கூடிய பகுதிக்கும் குறிக்கலாம், அதிக மக்கள் தொகைக்கும் குறிக்கலாம். ஓகே, ஸோ இது நான் லொக்கேட் பண்ணிக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் என்ன குறிச்சிருக்கிறேன்? வண்டல் மண். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் குறிக்கணுமான்னு கிடையாது. நீங்கள் இந்த மேற்கு கடற்கரை சமவெளியில் எங்கே குறித்தாலும் மதிப்பெண் உண்டு. பட் எல்லா இடங்களிலும் நாம் குறித்தால் மற்ற இடங்களை குறிப்பதற்கு அது இடையூறாக அமையுங்கிறதுனால நான் எங்கே மட்டும் லொக்கேட் பண்ணியிருக்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் லொக்கேட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள் பண்ணி டாட் வச்சு என்ன செய்யலாம், அழகாக குறிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக அட்ராக்டிவாக குறிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மதிப்பெண் என்பது கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாலைமண். பாலைமண் நம்ம எங்கே தான் லொக்கேட் பண்ணுறோம்? ராஜஸ்தானில் என்ன செய்யறோம்? அந்த பாலைமண் லொக்கேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம குறிக்கிற இடம் தான் என்னது? பாலைமண், டெசர்ட் சாயில். ஓகே, இது குறைந்த மழை பெறும் பகுதிக்கும் ராஜஸ்தானை தான் குறிக்கிறோம், முட்புதர் காடுகளுக்கும் ராஜஸ்தானை தான் குறிக்கிறோம். அதே நேரத்தில் எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடத்திற்கு நாம் இதை குறிக்கலாம், இந்த ராஜஸ்தான் மாநிலத்தை குறிக்கலாம். தார் பாலைவனம் இதுதான், ராஜஸ்தான் தான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மண் வகை மகாராஷ்டிராவில் காணப்படக்கூடிய இனமண், கரிசல் மண். ஓகே, நீங்க குஜராத்ல குறிச்சாலும் மதிப்பெண் உண்டு, மகாராஷ்டிரால குறிச்சாலும் என்ன உண்டு? என்ன மண்? இதுதான் கரிசல் மண். கரிசல் மண்ணுக்கு மற்றொரு பெயர் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி மண். ஸோ மகாராஷ்டிரா அல்லது குஜராத்தில் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி குறிச்சா உங்களுக்கு என்ன உண்டு? மதிப்பெண் என்பது உண்டு. இதுதான் என்ன மண்? கரிசல் மண். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செம்மண், ரெட் சாயில். ஸோ இங்கே சில்கா ஏரி இருக்கு பார்த்தீங்களா, ஒடிசா பக்கத்தில். ஸோ இங்கே குறிச்சா என்ன மண்? ரெட் சாயில். ஸோ இந்த ரெட் சாயில் நம்ம எங்கே குறிக்கிறோம்? அந்த செம்மண் ஒடிசா பக்கத்தில், பர்டிகுலர்லி மகாநதிக்கு அருகில் நம்ம இதை குறிக்கிறோம். சில்கா ஏரி பக்கத்தில் என்ன குறிக்கிறோம்? ரெட் சாயில குறிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மண், இந்த மேற்கு கடற்கரை சமவெளியில் குறிப்பாக அந்த கர்நாடக பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான மண் என்ன மண்? சரளை மண். ஆங்கிலத்தில் இட் இஸ் கால் லேட்ரைட் சாயில். ஸோ லேட்ரைட் சாயில் எங்கே குறிக்கிறோம்? அந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன்ல ஜஸ்ட் அந்த கர்நாடிக் ரீஜன்ல நம்ம இதை குறிக்கிறோம், இந்த சரளை மண்ணை குறிக்கிறோம். ஸோ ஒரு 6 இம்பார்ட்டன்ட் சாயில்ஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான பயிர்கள். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா வாட் வி சே பழங்கள். இந்த பழங்கள் எங்கே அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஜஸ்ட் ஜம்மு காஷ்மீருக்கு டவுன் சைட் ஜஸ்ட் ரைட் இது என்னது? ஹிமாச்சல் பிரதேஷ். இங்கே என்ன அதிகமாக உற்பத்தி ஆகிறது? பழங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா கோதுமை. ஸோ கோதுமை எங்கே அதிகமாக விளையுதுன்னா பஞ்சாப். இதுதான் பஞ்சாப். இங்கே எண்டு கார்னரில் அந்த வெளிநோக்கிய பெண்டுக்குள்ள என்ன குறிப்போம்? அம்ரிட்சர், அதாவது ஜாலியன் வாலாபாக் பூங்கா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற இடம். அதுதான், அது வரலாற்றில் நம்ம வினா எண் 42 டிஸ்கஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ இதுதான் என்னது? கோதுமை விளையக்கூடிய பகுதி எந்த மாநிலம்? பஞ்சாப். நீங்கள் கோதுமை வித்தின் ப்ராக்கெட்டில் பஞ்சாப் எழுதினால் போதுமானது. அது மாதிரி வண்டல்மன் வித்தின் ப்ராக்கெட் உத்தரப்பிரதேஷ், பழங்கள் வித்தின் ப்ராக்கெட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ அப்போ மற்ற மாநிலங்களிலெல்லாம் பழம் விளையலையா சார்? மற்ற மாநிலங்களெல்லாம் கோதுமை விளையலையான விளைகிறது. பட் நான் மேப்பில் குறிக்கும் போது எந்த மாநிலம் அதிக அளவில் அந்த பயிரை உற்பத்தி செய்கிறதோ, லீடிங் ப்ரொடியூசர் என்று சொல்றார்கள், அந்த மாநிலத்தை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? குறிக்க வேண்டும். அடுத்து நம்ம குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் கரும்பு. ஸோ கரும்பு எங்கே விளையுதுன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே குறித்த வண்டல்மன் பகுதி தான். இது என்னது? கரும்பு அதிகமாக விளையக்கூடிய சுகர் கேன் குரோயிங் ஏரியா உத்தர் பிரதேஷ். கரும்புக்கும் குறிக்கிறோம், வண்டல் மண்ணுக்கும் குறிக்கிறோம், நெல்லுக்கும் குறிக்கிறோம், கங்கை சமவெளிக்கும் குறிக்கிறோம், அதிக மக்கள் தொகைக்கும் குறிக்கிறோம். ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் வருது பாருங்க, பாயிண்ட்ஸ் ஒரு இடத்துல. அதே மாதிரி சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த மூணையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு குறிக்கலாம், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் குறிக்கலாம். இந்த மாதிரி பல வரைபட இலாக்களுக்கு சில இடங்கள் பொருத்தமானதாக அமையும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வட்வீசே, தேயிலை விளையக்கூடிய பகுதி எங்க இருக்கு? அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல இதுதான் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப்
டீ என்று சொல்லப்படக்கூடிய தேயிலை எங்கே அதிகமாக விளைகிறது? அஸ்ஸாமில் அதிகமாக விளைகிறது. அடுத்து வெஸ்ட் பெங்காலில் என்ன அதிகமாக விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா வர்பீசே சணல், ஜூட் என்று சொல்லப்படக்கூடிய சணல் எங்கே அதிகமாக விளைகிறது? இந்த சணல் வெஸ்ட் பெங்காலில் தான் விளைகிறது. ஸோ ஜூட் என்றால் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். ஸோ இந்த டிப்பு பாயிண்ட்ல நம்ம கொல்கத்தா குறிப்போம். ஓகே, அடுத்து எண்ணெய் வித்துக்கள் எங்க அதிகமாக விளையுதுன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் தார்பாளையம் குறிச்சிருக்கோமா இல்லையா? இங்கே தான் என்னது எண்ணெய் வித்துக்கள் எங்க ராஜஸ்தான்ல அதிகமாக கிடைக்கிறது. ஆயில் சீட்ஸ் லீடிங் ப்ரொடியூசர் யார் தான்? ராஜஸ்தான். ஓகே, எண்ணெய் வித்துக்கள். அடுத்து பார்க்கக்கூடியது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கரிசல்மண் குறிச்சோம், அதே இடத்துல குறிச்சா என்னது அங்கதான் அதிகமாக விளையுது? பருத்தி. ஏன்னா அந்த கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பேர் என்னதான்? பருத்தி மண் தான். ஸோ திரும்ப அதே இடத்துல லொக்கேட் பண்ணா என்ன கிராப்ஸ் அதிகமாக பயிரிடப்படுகிறது? பருத்திங்கிறது ஒரு வாணிக பயிர். ஓகே, ஸோ உணவு பயிர், வாணிக பயிர் உங்களுக்கு தெரியும். பருத்தி ஒரு வாணிக பயிர், நெல் என்பது உணவு பயிர். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பருப்பு வகைகள். ஓகே, பருத்திக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பருப்பு வகைகள் எங்க அதிகமாக விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிராவுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம். இந்த மத்திய பிரதேசத்தில் நம்ம பண்ணா உயிர்கோள காப்பகம் குறிப்போம். ஸோ இந்த மத்திய பிரதேசத்தில் பருப்பு வகைகள் பல்சஸ் எங்க அதிகமாக விளையுது? மத்திய பிரதேஷ். ஓகே, அடுத்து முக்கியமான ஒரு கமர்ஷியல் கிராப் காஃபி. காஃபினாலே என்னது? பிளான்டேஷன் கிராப் என்று சொல்லலாம். காஃபினாலே கர்நாடகா, கான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம லொக்கேட் பண்ணுற சென்னைக்கு நேரம் அப்படியே லெஃப்ட் வாட் வி சே வி மார்க் காஃபி விளையும் பகுதி எங்கே தான்? கர்நாடகா. காஃபி கர்நாடகா. ஓகே, அடுத்து நம்ம முக்கியமான ஒரு பிளேஸ் வாசனை திரவியங்கள், ஸ்பைசஸ் என்று சொல்லப்படக்கூடிய வாசனை திரவியங்கள் எங்கே அதிகமாக விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இதுதான் கேரளா. இங்கே தான் அதிகமாக ரப்பரம் விளையுது. அதிக கல்வி அறிவும் எங்கே தான் இருக்குது? கேரளாவில் தான் இருக்குது. குறைந்த கல்வி அறிவு பீகார், அதிக கல்வி அறிவு கேரளா. அதிக மக்கள் தொகை உத்தரப்பிரதேஷ், குறைந்த மக்கள் தொகை சிக்கிம். குறைந்த மக்கள் அடர்த்தி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ். ஸோ லாஸ்டாக நம்ம பார்க்கக்கூடியது நெல். நெல் எங்கே விளையுதுன்னா நீங்கள் வண்டல்மன் இருக்கு பார்த்தீங்களா, இங்கேயும் குறிக்கலாம். பட் அங்கே ஆல்ரெடி நான் 2-3 பிளேஸை குறிச்சிருக்கிறதுனால இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளைனில் நான் என்ன குறிச்சிருக்கிறேன்? இந்த நெல்லை குறிக்கிறேன். இதை வந்து உட்காந்து பார்த்தீங்களா, இதுதான் இது நெல் விளையும் பகுதி. இன்கேஸ் நீங்கள் இந்த வண்டல்மன் பகுதியில் குறித்தாலும் என்ன உண்டு? மதிப்பெண் என்பது உண்டு. ஸோ இப்போ பார்த்துருக்கிற அந்த 17 இடங்களையும் நம்ம குயிக்காக ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மலைமண் எங்கே குறிக்கிறான்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வண்டல்மண் எங்கே குறிக்கிறான்? உத்தரப்பிரதேஷ். இங்கே தான் என்ன இருக்கு? வண்டல்மண். ஆறுகளால் படி வைக்கக்கூடிய ஒரு மண் தான் என்ன மண்? வண்டல் மண். அடுத்து மூணாவதாக பார்க்கக்கூடியது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாலைமண், டெசர்ட் சாயில். ஓகே, நாலாவதா நம்ம பார்க்கக்கூடியது என்ன மண்? கரிசல் மண், அதாவது பருத்தி மண் என்று சொல்லப்படக்கூடிய கரிசல் மண் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குறிக்கிறோம். அஞ்சாவதா ரெட் சாயில் என்று சொல்லப்படக்கூடிய செம்மண். அது எங்க குறிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா ஒடிசா, எது பக்கத்தில்? சீல்கா ஏரி பக்கத்தில் குறிச்சா என்னது? செம்மண், ரெட் சாயில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ல என்ன மண் இருக்கு? அந்த கடற்கரையொட்டிய பகுதிகளில் சரளை மண், லேட்ரைட் சாயில் எங்க இருக்கு? இங்க இருக்குது. அடுத்து பழம் அதிகமாக எங்கே விளையுது? ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் என்ன அதிகமாக விளையுது? பழங்கள். அடுத்து லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் கோதுமை யார் தான்? பஞ்சாப். ஸோ பஞ்சாப்ல என்ன அதிகமாக விளையுது? கோதுமை அதிகமாக விளைகிறது. அடுத்து கரும்பு எங்கே அதிகமாக விளையுதுன்னா இருக்கக்கூடிய கங்கை சமலி உத்தரப்பிரதேசத்தில் என்ன அதிகமாக விளைகிறது? கரும்பு அதிகமாக விளைகிறது. அடுத்து லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் தேயிலை யார் தான்? அஸ்ஸாம். இதுதான் என்னது? அஸ்ஸாம். இங்கே தான் என்ன விளையுது? தேயிலை அதிகமாக விளைகிறது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சணல் எங்கே அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தான். இதுதானது வெஸ்ட் பெங்கால். இங்கே தான் அதிகமாக விளைகிறது? சணல் அதிகமாக விளைகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள் எங்கே தான் அதிகமாக கிடைக்குது? ராஜஸ்தான். எண்ணெய் வித்துக்கள் என்றால் ராஜஸ்தான், தார்பாளையம் என்றாலும் ராஜஸ்தான். அடுத்து ஏற்கனவே குறிச்சிருக்கக்கூடிய கரிசல் மண், இங்கே தான் என்ன அதிகமாக இருக்கு? பருத்தி அதிகமாக விளைகிறது. இந்த கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பேரே பருத்தி மண் தான். ஓகே, ஸோ பருத்தி மகாராஷ்டிரா. ஓகே, அடுத்து பருப்பு வகைகள் எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசத்தில் பல்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய பருப்பு வகைகள் அதிகமாக விளைகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஃபி என்றாலே யார் தான்? எந்த மாநிலம் தான்? கர்நாடகா. காஃபி என்றால் கர்நாடகா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் எங்கே தான் இருக்குது? கேரளாவில் தான் என்ன அதிகமாக இருக்குது? வாசனை திரவியங்கள், ரப்பர், அதிக கல்வி அறிவு என்றாலே கேரளா தான். ஓகே, அடுத்து லாஸ்டாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது? நெல். நெல் விளையும் பகுதி வண்டல்மண் பகுதியிலும் குறிக்கலாம். இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனில் குறித்தாலும் என்ன உண்டு? மதிப்பெண் என்பது உண்டு.